ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் பேக் தான். இந்த வெயிலுக்கு நம்ம ஹேர் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 செம்பருத்தி எடுத்துக்கலாம். அதோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு உள்ளே இருக்க அந்த இலையை மட்டும் நம்ம அதில் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 10 செம்பருத்தி இலை, கொஞ்சம் துளசி, அப்புறம் கொஞ்சமாக கத்தாழை எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் வேப்பிலையும் சேர்த்துக்கலாம், மருதாணியும் சேர்த்துக்கலாம். மருதாணி கிடைக்கல, ஸோ அதனால் நான் இதில் சேர்த்துக்கல. இப்போது அந்த கத்தாழையை மட்டும் நல்லா வெட்டி உள்ளே இருக்க அந்த ஜெல்லி அதை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சமாக பாதாம் பிசின் அதையும் ஊற வச்சு அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்சரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துட்டு அடுத்தாலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணும்போது நம்ம ஹேருமே நல்லா ட்ரையாக தாங்க இருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இதை நம்ம அரைக்கும்போது சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். வெந்தயமும் ஊற வச்சு அதையும் நம்ம இதிலே சேர்த்து அரைச்சி கூட நம்ம தலையிலையும் போட்டுக்கலாம். நான் வெந்தயமும் சேர்க்கலை, மருதாணியும் சேர்க்கலை, அதேமாதிரி சாதம் வடித்த தண்ணியும் சேர்க்கலை, இல்லாமல் தான் ஹேர் பேக் ரெடி பண்ணேன். இதை ஸ்கால்ப்லேயே நல்லா அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணுங்க. விட்டுட்டு தலைக்கு ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதாங்க. நல்லாவே இருக்கும் ஹேரு.